இனிமே பாகிஸ்தான் எந்த காலத்துலயும் தூங்கிடவே கூடாது. அதாவது நிம்மதியான ஒரு தூக்கம் அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல ஒருத்தனுக்கு இருக்காதுங்கிறத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் ஒரு முறை ஓப்பனா உலகுக்கே சொல்லிட்டார். காரணம் என்ன அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூரோட வெற்றிக்கு அப்புறம் பெரிய அளவுல பிரைம் மினிஸ்டரோட உரை அப்படிங்கிறது இப்ப டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. அதுல முக்கியமான சாராம்சம் அப்படிங்கிறது, ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. எதுவுமே முடிக்கல தம்பி அப்படின்னு சொல்லி அடிச்சு இந்தியா இப்ப பதிவு பண்ணியிருக்கு. அதனால எந்த நேரத்திலும் நீங்க சேட்டைய பண்ணா கண்காணிப்பு வளையத்துக்குள்ளதான் இருக்கீங்க. எந்த நேரத்திலும் பாகிஸ்தான் சேட்டை பண்ணா அடி உறுதி அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கார்கள். இதன் மூலியமா போர் நிறுத்தமா, போர் நிறுத்தம் இல்லையா, எந்த கவலையும் வேண்டாம். நீ எல்லையில மீறினேனா உடனடியாக தாக்குதல் உறுதி. அதுவும் ஆபரேஷன் சிந்துவே இன்னும் முடியல. நிறுத்தி தான் வச்சிருக்கோம் அப்படின்னு தெளிவா இறங்கி அடிச்சிருக்கோம். இது பாகிஸ்தானுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்துக்கும். ஏன்னா ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு கூட பார்க்காம நான் தான் இந்த யுத்தத்தை நிறுத்தினேன்னு ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்காரு. விரிவா அவருக்குன்னு தனியா ஒரு காணொளி தயாராகுது. அது வரும்போது பார்க்கலாம். இப்ப பாகிஸ்தானை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போலாம். காரணம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் நம்மள இம்சை பண்றது எப்ப இருந்து அப்படின்னா, ரொம்ப காலமா ரொம்ப ஃப்ரீ ஹேண்டா கேட்டா ஏதாச்சும் ஒரு பதில் வரும். அவனும் போர் புரிவான். நமக்கும் பிரச்சனை இருக்கு. அவனுக்கிட்டயும் ஆயுதம் இருக்கு. அணு ஆயுதம் இருக்கு. சீனா பின்னாடி போயிருவான். அமெரிக்கா பின்னாடி போயிருவான் அப்படின்னு 1000 நல்ல நாட்டிகள் பேசிட்டு இருந்த காலகட்டத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டு தீவிரவாதி வந்தாலே யுத்தம் தாண்டா அப்படின்னு சொல்லி இறங்கி அடிக்க ஆரம்பிக்கல. அடிச்சுட்டு இந்த விவகாரத்தை ஆக்ட் ஆஃப் வாருக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். இது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் புரியும். இந்தியாவை லேஸ்ல இனிமே எங்கேயும் எடை போட முடியாது அப்படிங்கிறதும், இந்தியாவை ஒருத்தனை காட்டியும் பயமுறுத்த முடியாது. காரணம், நம்ம காட்டுறதுக்குன்னு ஒருத்தன் வேணும்ல. இவ்வளவு நாள் பாகிஸ்தானை வச்சிருந்தோம். பாகிஸ்தான் செல்லா காசு ஆயிட்டா அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவாங்களாட்டுக்கு கொஞ்சம் விட்டோம்னா. அப்புறம் சீனா, ஆப்கானிஸ்தான் ரூட் எடுக்கிறதுக்கு வேணும் அவன் உயிரோட அப்படின்னு சொல்லி, இனிமேல் பாகிஸ்தானை யாரு தூண்டுறதுக்கு கூட ட்ரிகர் பண்ண கூட அமெரிக்காலாம் யோசிக்கும். அந்த அளவுக்கு ஒரு வலுவான அடி. அதாவது பாகிஸ்தான் நம்மளை தாக்குச்சு. பதிலுக்கு நம்ம அவங்க இதயத்தையே நொறுக்கிட்டோம் அப்படின்னு பாரத பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிட்டார். உண்மையும் அதான். ஏன் அப்படின்னா அவனுங்க எல்லைகள்ல தாக்கலாம் அப்படின்னு முற்பட்டார்கள். அதுக்கு நியூட்ரலைஸ் பண்ணோம். பதிலுக்கு அவர்களோட முக்கியமான பேஸை போய் தாக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா குழஞ்சு போயிட்டாங்க. அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு என்ன இருக்கு? ராணுவ தளங்கள். ராணுவம் என்ன காத்துலயா பறந்து சுத்திக்கிட்டு திரிய முடியும்? பேயா, பிசாசா? அவனுங்களுக்குன்னு ஒரு தளங்கள் இருக்கும். ரகசிய தளங்கள் இருக்கும். இந்த தளங்களும் அடிபட்டு போச்சு. ரகசிய தளங்களும் அடிபட்டு போச்சு. துண்ட காணா, துணிய காணான்னு ஓடுறாங்க தெறிச்சு. அதனால எல்லைகள்ல பண்ண சேட்டைக்கு எல்லைகளை நோக்கி தாக்குனீங்க. நாங்க உங்க இதயத்தை நொறுக்கிட்டோம் அப்படின்ட்டாரு. அதே சமயம் இந்த பக்கம் இந்தியர்களோட பொட்டுக்களை அழிச்சிட்டு ஒரு பயலும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத ஆணித்தனமா அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணியிருக்காரு. இதன் மூலியமா இந்தியால உள்ள இந்தியர்களுக்கு ஆபத்து விளைவிச்சுட்டு எவனும் தப்பிக்க முடியாது, எந்த நாட்டிலையும் ஒழிய முடியாதுங்கிறத இந்தியா இறங்கி அடிச்சுட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. திருப்பி இதே மாதிரி சேட்டைனா இதை விட 100 மடங்கு ஜாஸ்தியா விழுகும் பார்த்துக்க அப்படின்னு அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லலை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். பாகிஸ்தானை அடிச்சு கதற விட்டுட்டு பாகிஸ்தான் காலில் விழுந்ததுக்கு அப்புறம் வெற்றியை நோக்கி பதிவு பண்ணது இந்தியா அப்படிங்கிறதுதான் இங்க முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். காரணம் 3 நாட்கள்ல பாகிஸ்தான் கெஞ்சிச்சு. அவன் தான் போன் போட்டு போர் நிறுத்தம் வேணும் அப்படின்னு கெஞ்சினா அதற்கப்புறம் தான் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி இப்ப இந்தியா ஓப்பனா அபிஷியலா அறிவிச்சிருக்கு. இதன் மூலியமா பாகிஸ்தான் கெஞ்சினது ஒரு பக்கம், நான் தான் தீர்த்து வச்சேன்னு ஒரு பெரிய மனுஷன் அங்க உட்கார்ந்து உளறிக்கிட்டு இருந்தான்ல, அவனுக்கும் தீம்பாட்டு கண்டதையும் சொல்லாத, பார்த்து பேசு, பின்னாடியே நான் பேச ஆரம்பிப்பேன், அப்ப நீ தாங்குவியான்னு பார்த்துக்கேங்கிற மாதிரி அமெரிக்காவுக்கும் சேர்த்து இந்த விவகாரத்துல இந்தியா அடி கொடுத்திருக்கு. ஒட்டு மொத்தமா இந்தியா பாகிஸ்தானை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கும். பதில் சேட்டை பண்ணீங்க, ஆட்டோமேட்டிக்கா பாகிஸ்தான் சிதறிரும். இனிமேல் தயவு தாட்சணியமே கிடையாது. இந்தியா மீது தூசுப்பட்டாலும் பாகிஸ்தான்ல மிகப்பெரிய அளவுல ஆணி வேறைய பிடுங்கி வீசிடுவோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாள் காலகட்டங்கள்ல ஒரு எல்லைகள்ல ஒரு வீரர்கள் உயிரிழப்புக்கு பாகிஸ்தான் வீரர்கள் 10 வீரர்கள் உயிரிழக்கணும் அப்படின்னு ஒரு தியரியோட உள்ளுக்குள்ள வந்தோம். இப்ப அந்த தியரியெல்லாம் தாண்டி
இந்தியால ஒரு தூசு பட்டாலும் பாகிஸ்தான்ல மிகப்பெரிய பூகம்பமே வரும். அது இந்திய ஆயுதங்களால குடுக்கப்படும் அப்படிங்கிறத அடிச்சு இந்தியா பதிவு பண்ணியிருக்கு. அதே சமயம் இந்த வெற்றியில மிகப்பெரிய ஒரு ராணுவ சல்யூட்ட ராணுவ வீரர்களுக்கும், ராணுவ விஞ்ஞானிகளுக்கும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் குடுத்திருக்கார். இது அவர்களுக்கான மரியாதை மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்துக்கான மெசேஜ். எவ்வளவு இக்கட்டான நிலைமையிலயும் இந்தியா தன்னோட உற்பத்தி மூலியமாவே எதிரிகள கதற விட்டுரும். எவனாச்சும் ஒருத்தன் இந்தியாவுக்கு நாங்க ஆயுதம் குடுக்கலைன்னா, இந்தியாவுக்கு நாங்க இன்டெலிஜென்ஸ் குடுக்கலைன்னா, இந்தியாவுக்கு ராஜதந்திர அழுத்தங்கள் நாங்க தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி எந்த பூச்சாண்டியும் எங்ககிட்ட செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது மூலியமா, இந்த ஒரு சல்யூட் மூலியமா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு மிரட்டலான அடிய இந்தியா லைவா குடுத்திருக்கு அப்படிங்கிறதும் இங்க முக்கியமா பார்க்கப்படுற ஒரு விஷயம். அதே மாரி இது போருக்கான நேரமும் கிடையாது. தீவிரவாதத்துக்கான நேரமும் கிடையாது அப்படிங்கிற புது டாக்லைன இந்தியா உருவாக்கியிருக்கு. இது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுறது தான். ஏன்னா போருக்கான நேரம் இல்லை அப்படின்னு உலகம் பூரா நம்ம போய் சொன்னோம். அதோட வேல்யூ அப்படிங்கிறது தாறுமாறான ஒரு மைலேஜுக்கு போயிருச்சு. இப்ப அதுக்கடுத்து இது தீவிரவாதத்துக்கான ஒரு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதோட மைலேஜும் தாறுமாறா போகும். பாகிஸ்தானுக்கு இனி இரவுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி இருந்தாலும் அதுல தூக்கம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. இந்தியாவுக்கு எதிரா சேட்டைய பண்ணிட்டு அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை ஆணித்தனமா இந்தியாவுக்கே உரிய வீரத்தோட வெளிப்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை. இறுதியா அணு ஆயுத பூச்சாண்டி செல்லுபடியே ஆகாது தம்பி அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை இறங்கி அடிச்சிருக்கோம். பாகிஸ்தான் 3 நாட்கள்ல சரண்டர் அப்படிங்கிறத வெளிப்படையா இந்தியா உலகத்துக்கு அறிவிச்சிருக்கோம். இந்த 3 நாள் சரண்டர்ல முற்றிலும் இந்திய தயாரிப்பு தான் மேலோங்கி நின்னுச்சு. இந்திய தயாரிப்போட மைலேஜ், இந்திய ராணுவத்தோட மைலேஜ், இந்திய நாட்டோட மைலேஜ் அப்படிங்கிறது கொடிகட்டி பறக்குதுங்கிறத வெளிப்படையா இன்னைக்கு இந்தியா இங்க அறிவிச்சிருக்கு அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை.